ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி ஒரு 1/2 kgல வெண்ணிலா கேக் பேக் பண்ணி சிம்பிளான ஒரு டபுள் கலர் வச்சு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இதில் கலரிங்கில் ஒரு குட்டி டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் கடைசி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நான் போடுற அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வெண்ணிலா கேக் எப்படி குயிக்காக பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாமே சலிச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கேக் நல்லா ஈவனாக பேக் ஆகி வர்றதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1/2 kg வெனிலா கேக்கு பார்த்திங்கன்னா 2 முட்டை தேவை. நான் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது முட்டை நல்லா பொங்கி வர்றதுக்கு நம்மளுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஸ்வீட்னஸும் கொஞ்சம் எடுத்து நல்லா கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு முட்டை பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மைதா 240 ml கப்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மைதா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முட்டை அடிக்கும் போது அதே மாதிரி அந்த பாத்திரத்தில் நீங்கள் எந்த பாத்திரத்தில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மெஷர் பண்ணுறீங்களோ அதிலே நீங்கள் முட்டை அடிச்சுக்கலாம். ஒன்றும் அதனால் பிரச்சனை வராது. ஆனால் அதில் எதுவும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லா ஃபோமி கன்சிஸ்டன்சியில் எக்கு நல்லா பீட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு 1/2 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா பவுடர் சுகர் ஆட் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. க்ரீம்லேயே ஆகட்டும் இல்லை பேட்டர்லேயே இருக்கட்டும், எப்போவுமே பவுடர் சுகரே ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஐசிங் சுகர் கிடச்சிச்சு அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 கப்பில் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஓவராக பீட் பண்ணாதீங்க. 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் சலிச்சு வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பால் அதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து பேட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் எப்போவுமே 1/4 கப்னால் 1/4 கப் ஃபுல்லாகவே ஆட் பண்ணாதீங்க. பேட்டருக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் பால் ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. பால் சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம கேக் நல்லாவே பேக் ஆகி வந்திருக்கு. நம்ம இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். நான் 1/2 kg கேக்கான போர்டு எடுத்திருக்கேன். கேக் நல்லா எப்போவுமே சென்டரில் ப்ளேஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. சுகர் சிரப்பில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு வெனிலா ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும், அதனால சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயருக்கு க்ரீம் வச்சு அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு க்ரீம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பீட் பண்ணும்போது ரொம்ப ஓவர் பீட் பண்ணாதீங்க. ஏன்னா க்ரீம் நம்மளுக்கு டிசைன் பண்ணும்போதோ இல்லை இந்த மாதிரி ஐசிங் பண்ணும்போதோ அந்த ஃப்ளோ நம்மளுக்கு கிடைக்காது. ரொம்ப ஓவராக விப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு மாதிரி நம்மளுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்காது. அதனால் அந்த பதத்தில் கரெக்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பழைய க்ரீம்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரீம் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. டிசைன் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு க்ரீம் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு போக போக தான் இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரீம் தேவைப்படும் அப்படின்றது தெரியும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டம்தான். நெக்ஸ்ட்டு பழைய க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ்க்கு மேலே பழைய க்ரீம்னால் இப்போ இந்த க்ரீம் கேக் பண்ணுறேன் அப்படின்னா இதில் கொஞ்சம் பேலன்ஸ் க்ரீம் இருந்ததுன்னா அது ஒரு 2-3 டேஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நான் எப்போவுமே கரெக்டாக அந்த கேக்குக்கு தேவையான க்ரீம் மட்டும்தான் எடுத்து நான் விப் பண்ணுவேன். அதிகமாகவும் எடுக்க மாட்டேன், கம்மியாகவும் எடுக்க மாட்டேன். எப்போவுமே நான் பண்ணுற கேக்குக்கு நான் எடுக்கிற க்ரீம் கரெக்டாக போயிடும். நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் கலருமே பார்த்திங்கன்னா க்ரீமில் கலர் கொடுத்து நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள், நான் இந்த கலர் பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் ஒயிட் க்ரீம் எடுத்து கலர் கொடுத்துருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கேன்.
எப்போவுமே நான் அப்படி தான் ரொம்ப எக்ஸஸாக எடுத்து கலர் ஆட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அந்த கலர் வச்சிருந்துலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் நெக்ஸ்ட்டு கேக்குக்கு. அதனால் இந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு டிசைன் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து க்ரீமில் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் ஆட் பண்ண கலர் க்ரீம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எனக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இல்லை, எல்லாமே காலி பண்ணிட்டேன் பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேக்கில் நான் கலர் ஆட் பண்ணேன்னா அந்த கேக்லேயே எல்லாத்தையுமே நான் வந்து யூஸ் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு தான் நான் க்ரீம் எடுத்து கலர் ஆட் பண்ணுவேன். நான் அதிகமாக எடுத்து எப்போவுமே கலர் ஆட் பண்ண மாட்டேன். அப்படியே நீங்கள் உங்களுக்கு கலர் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கலர் க்ரீமு அது ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. அப்படி பண்ணவும் பண்ணாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு கேக்ஸ் ஆர்டர் இருக்கும், இல்லை வந்து வேறு டிசைன்ஸ் இருக்கும், வேறு கலர் கேக்ஸ் டிசைன்ஸ் இருக்கும். அதனால் அது நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கரெக்டான உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பேலன்ஸ் இருந்தாலும் நீங்கள் நெக்ஸ்ட்டு அந்த கேக்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நேம் எழுதிக்கலாம், இல்லை ரோஸ் மாதிரி ஏதாவது அந்த க்ரீம் வச்சு கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.